தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பத்தி ஒளி நேயர்களுக்கு என் வணக்கம். புராண ரீதியாக பாத்தீங்கன்னா போரிட்டு ஜெயிக்கூடிய வீரர்களுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு அணியட சின்னமாக அங்கங்க பாத்தீங்கன்னா சுமை தாங்கி கல் சொல்லக்கூடிய கல்லை வச்சிருப்பாங்க. ஏன் அந்த சுமை தாங்கி கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் வீரன் ஒரு போர்க்களத்துல பாத்தீங்கன்னா வெற்றி பட்டால் அவனுக்கு நினைவு சின்னமாக அந்த நாட்டு அரசர் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேரை அவருடைய பேரை எழுதி ஒரு நினைவு சின்னமாக பாத்தீங்கன்னா இந்த கல் வைப்பாங்க. வாரம் மேல ஒரு கல் கீழே ஒரு படி கொடுத்து சுமை தாங்கி கல்லாக வைப்பாங்க. இது காலங்காலக நம்மளுடைய பாண்டிய தவிரர்கள் காலகட்டத்திலிருந்து இதை பணம் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு சாதாரண ஒரு போர் வீரனை தெய்வமாக வழிபடக்கூடிய ஸ்தலம் எது ஆச்சுங்களா? ஒரு போர் வீரர், நல்லா கேட்குங்க, ஒரு போர் வீரர் போரில் வென்று விட்டார். வென்றதுக்கு இணையாக அவர் உயிர் தியாகம், அதாவது நான் இந்த அரசனை, இந்த குடும்பத்தை, இந்த நாட்டை நான் பாத்தீங்கன்னா காவல் காக்கக்கூடிய நபராக இருந்து போரிட்டு நான் இந்த போரில் என மாண்டி விட்டேன். அந்த போருக்கு வீரனுக்கு பாத்தீங்கன்னா தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு சிறிய பகுதி சொல்லக்கூடிய கிராமத்தில் அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்மளுடைய பாண்டிய காலத்தில். அப்படிப்பட்ட கோயில் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? வாருங்க, நம்ம அந்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். பொன் அமரன் கேள்விப்பட்டாவே நமக்கு சிலுகுது பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் பொன் அமரன் சொல்லக்கூடிய இரண்டு மன்னர்கள், அண்ணன் பொன்னன், அமரன் தம்பி, இருவரும் சிறப்பான சோழ காலத்து தேசத்தில் சோழர்களுடைய துணையாக நின்று போரிட்டு ஒரு நாட்டையே அந்த சோழ சக்கரவர்த்தி இந்த நாட்டை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்க சொல்லி அவங்க அந்த பேரே பொன் அமரம் பதி சொல்லக்கூடிய பொன்னமராவதியாக நமக்கு இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொன்னமராதி என்று சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு புதுக்கோட்டை பகுதியில பொன்னமராதி என்ற கிராமத்தில் அந்த இடத்துல தாங்க இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த பொன்னர் அமரன் இவங்களுடைய படைத்தளபதி சொல்லக்கூடிய ஒரு தேவர் ஆச்சுங்களா? அந்த தேவர் தான் அந்த பகுதியில தெய்வமாக நமக்கு வழிபட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா? அவர் என்ன பண்றாரு, இறந்துடுறாரு. அப்புறம் பொன்னன் அமரன் ரெண்டு பேருமே ஒரு சிறந்த ஒரு மாவீரனை பறி கொடுத்துட்டோமே, அவர் இனிமே அவர் எப்படி நாங்க பார்க்க போறோம், எந்த ரூபத்துல பார்க்க போறோம்னு ரொம்ப கவலை உடைஞ்சு மனம் வருந்தி அவர் இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு காவலர் வரார். அரசே, நம்ம போர் வீரர் இன்னும் சாகவில்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது அதிர்ச்சியான செய்திகள். என்ன சொல்றீங்க? என் கண்ணு முன்னாதான் நடந்தது அந்த போர், என் கண்ணு முன்னாதான் அவர் இறந்தாரு. இறந்தவர் எப்படியா மீண்டும் உயிர் பெற்று வருவாரா? இது எங்கேயாச்சும் ஆச்சரியமா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ட்டு அவர் இறந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அங்க ஒரு கொன்றை மரம் பட்டு போயிடுச்சு. கொன்றை மரம் பட்டு போயிடுச்சு. அந்த கொன்றை மரத்துல ஊசி நுனையில அவர் உயிர் போயிருக்கு. யாரு? அந்த போர் வீரனுடைய உயிர் அந்த பட்டு போன மரத்துல அவருடைய ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் அந்த பூமிக்குள்ள இறங்குனது அவங்க கண் கூட பார்த்துருக்காங்க. அந்த பட்டு போன மரம் 3 நாள்ல இந்த தலைவர் காவலாரி சொல்லி அந்த இடத்துக்கு மன்னர்கள் போய் பார்க்க போகும்போது பட்ட மரம் துருருட்டு வந்துச்சு பாருங்க. அப்போ அந்த பட்ட மரம் என்ன அப்படின்னா கொன்றை மரம்.
இந்த கொன்றை மரம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாச் தெய்வத்துக்கு இணையாக மரமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மரத்துல வந்து துளிர் விட்டு, இன்னைக்காது பட்டு போன மரத்துல துளிர் உருமா? 3 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த மரம் துளிர் விட்டு வந்து வந்ததாக சாஸ்திரம் சொல்லுகிறது. வரலாறு. அந்த வரலாறு சின்னமாக அந்த இறந்து போன அதை உயிர் விட்ட அந்த இடத்துல அவங்களுக்கு பட்ட மரத்தான் அப்படின்னு பேர் வச்சு இன்னும் பொன்னமராதியில சீரும் சிறப்புமாக காவல் தெய்வமாக மக்கள் மனதில வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக வழிபட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பங்குனி மாதம் கடைசி 5 நாள் அந்த ஊர்ல வந்து ஜெகஜோதியாக வந்து அந்த ஐயனுக்கு ஊர் மக்கள் காவடி எடுக்கவும், அதுக்கப்புறம் பல்லாக்கு தூக்கவும், தேர் அமைக்கவும், தேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டமரத்தான் உருவத்தை பண்ணி வீதி உலா வருவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய காட்சி அல்லவா அது. அப்படிப்பட்ட அமைப்பு இந்த பட்டமரத்தான் நாளுக்கு உண்டு. அதனால்தான் போரில் வீரமரணம் அடைஞ்ச 3 நாளுக்கு பிறகு அந்த உயிர் பட்டமரத்திலிருந்து துருவிவிட்டு வந்த நாள் அந்த இனம் பட்டமரத்தான் என்ற பெயரோட இன்னும் நம்ம நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது பொன்னமராதி கிராமத்தில். சரி சார், சொல்லிட்டீங்க, நல்லது. இவருக்கும் கேட்கக்கூடிய எங்களுக்கு என்னசா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காவல் நம்ம வந்து பொண்ணை தேடி போகிறோம், பொருளை தேடி போகிறோம், மண்ணை தேடி போகிறோம் ஆச்சுங்களா. இப்படி உழைப்பதற்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இடம் விட்டு இடம் நம்ம வந்து நான் சொல்றது எல்லாமே அன்றைய காலத்துல தான். பாண்டிய காலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து எல்லாமே வருது. ஆன்லைனில் அது வருது, இது வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோன்னா உடனே வந்து பஸ் ஏறுறோம், அந்த போயிடும். நம்ம சில பேர் கார் இருக்கும், காரில் ஒரு அழுத்தி வச்சா போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களாக இருந்தாலும் சரி, இல்லை யார் அமைப்புகள் இருந்தாலும் ஒரு ஸ்தாபனங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? மனைவி விடணும், மக்களை விட்டு அவங்க வந்து அயல் தேசத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மாதத்தில் 6 மாதங்கள் வெளி மாதமும் மீதி 6 மாதங்கள் உள் மாதமாக மாற்றி அமைச்சுக்கிறது. இது வந்து விக்ரமாதித்யர் காலாறு மாதம் நாடாறு மாதம் சொன்ன மாரி 6 மாதம் வெளியிலையும் 6 மாதம் வந்து உள்ளூரையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அன்றைய பாண்டிய காலத்திலேருந்து இன்றைய ஓரளவுக்கு காலங்கள் வர வரைக்கும் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த நினைவுகள் நடந்த சமயத்தில் மக்கள்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் வருமானத்தை சேகரிக்க வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பட்டமரத்தாயிட்ட வந்து நின்று சொல்லிடுவாங்க, ஐயா உன்னை நம்பி வந்து என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போற, நீ காவல் புரியணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக அவங்க வந்து வணங்கி அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து விட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போவாங்க. அவங்க வர வரைக்கும் அந்த பகுதிக்கு இருக்க அத்தனை பேருக்குமே அவர் வந்து காவல் புரியக்கூடிய நபராக திகழ்ந்துட்டு கொண்டிருந்தார். அது அப்படியே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மறவாமல் அப்படியே வந்து கொண்டாந்துட்டு இருக்காங்க. இன்னும் எங்கள் ஊரெல்லாம் பொன்னமராதி சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டான வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு அணையா விளக்கை ஒன்று ஏற்றி விட்டு, ஐயா நான் வந்து நீ இருக்கிறேன், நான் நிம்மதியாக நான் வந்து இடம் விட்டு இடம் நான் மாறி வந்து சென்னைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு போகிறேன், திருச்சிக்கு போகிறேன், போயிட்டு வரதுக்கு 10 நாள் ஆகும், எனக்கு வந்து நான் இல்லாத நேரத்தை பார்த்து கல்வாங்கல் உள்ளுக்குள்ளே வந்துட போகிறாங்க, நீ இருந்து காவல் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வயலிட்டு போனால் நீங்கள் வர வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொருள் கூடயும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்னும் இந்த பொன்னமராதியில் நடந்துட்டு இருக்கு. சரி சார், நீ சொன்னதா வாஸ்தவம், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அவர் எப்படி சார் நாங்கள் வழிபட வேண்டியது? இப்போ நான் இருக்குது சென்னை, நீங்கள் சொல்லிட்டீங்க,
நான் பொன்னமலைக்கு போய் அவரை கும்பிட முடியுமா சார்? நான் வந்து டெல்லியில் இருக்கேன் சார். நான் போய் நீ சொன்னமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு ரொம்ப மனசு வந்து மகிழ்ச்சி ஆகிடுச்சு. உங்கள் நிகழ்ச்சியை பார்க்க நான் குளிர்ந்துட்டேன் சார். அவரை வந்து என் கண்ணு முன்னாடி வந்து தெரியுமே எனக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டேன் சார். ஆனால் அவர்கிட்ட நான் போய் பார்க்கணும் சார். ஆனால் நான் டெல்லியில் இருக்கேன், உடனே நான் பேட்டு பிடிச்சி நான் வந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு தாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கக்கூடிய பாடம், எந்த இடத்துல இருந்து எதை நினைக்கிறாயோ அது அன்றையவே உனக்கு நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்குறது தான் நம்மளுடைய இந்த கடமை. ஆச்சுங்களா? அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க. ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு, அப்பா பட்ட மரத்தானே, நீ எந்த திசையில இருந்தாலும் திசையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் இல்லம் தேடி வா அப்படின்னு மனசார வேணும்னா போதும், அடுத்த நிமிஷமே உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. தெய்வங்களுக்கு வந்து எனக்கு அதை செய்ய, இதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய்ய அப்படின்னு சொல்றது இல்லைங்க. மனசார நீங்க எதை நினைச்சு நீங்க வேண்டுறீங்களோ அதை நிறைவில் ஏற்றக்கூடியது தான் தெய்வத்தோடைய கடமை. இவர் யாரு? மனுஷனாக பிறந்து அது போர் வீரனாக இருந்து ஒரு நாட்டுக்கே அவர் உயிர் தியாகம் பண்ண ஒரு மாவீரன். அப்படிப்பட்டவர் உங்களுடைய பிரச்சனையை அவருக்கு வந்து பணம் சொல்லவா வேணும்? தீர்க்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா தீர்ப்பார். சரிங்களா? நீங்க செய்யக்கூடிய ஒரே தான் பிரார்த்தனை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? இதே ஒன்று மறக்காம செஞ்சுட்டு வாங்க. சரி சார், நீங்க சொன்னது நான் ஃபாலோ பண்றேன். இதை வந்து உங்களுடைய நியாயமான கருத்துகள், நியாயமான விஷயத்துக்கு அவர் துணை புரிவார்னா நிச்சயம் புரிவார். அதை விட்டு நான் ஒரு பெருசா ஒரு வச்சிருக்கேன், அது வந்து எனக்கு முடிச்சு கொடுத்தா நீ நான் 50-50 போட்டுக்கலாம் அப்படின்னு தெய்வத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விளையாட்டை தெய்வத்திட்ட காட்டாதீங்க. ஆச்சுங்களா? நல்ல பக்தியோட வாங்க, பக்தியை நீங்க பெருக்கி கொண்டு போங்க. ஆச்சுங்களா? உங்களுக்கு அவர் காவல் புரிவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.